காய்ஸ் உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் தான் எட்டு வந்துருக்கேன். இது என்கிட்ட டிசம்பர் 18 ஒரு பேட்டை விசா டேயை டாப்பாக வச்சபடி ஒரு வில்லேஜ் லவ் ஸ்டோரி மாதிரி கொடுக்க சொல்லியிருந்தீங்க ஒரு எஃப்எஃப்எம். டேஸஸ் ரொம்பவே மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஓகேயாடா, இப்போ இந்த எஃப்எஃப் எண்ட் ஆயிடுச்சுல, அந்த மூமெண்ட்டுக்கு தான் இப்போ நியூவாக உன்னோட எஃப்எஃப்பை நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். டேயை டாப்பாக வச்சபடி ஒரு 6 to 7 சிஸ்டர்ஸ் எஃப்எஃப் கேட்டிருக்கீங்க. வேம்பேரை வச்சு, சுவாம்பியை வச்சு, அப்புறம் பொலிட்டிக்கல் லீடர், அந்த மாதிரி ஒரு 8 ஸ்டோரி கிட்டே இருக்குது. நான் ஒவ்வொரு ஸ்டோரியாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டோரியை போடுறேன். கண்டிப்பாக இந்த எஃப்எஃப் முடிஞ்சதோட நெக்ஸ்ட்டும் இதுக்கு பதிலாக போடுறது டேயை டாப்பாக வச்சபடி எஃப்எஃப் தான் நான் போடுவேன். ஓகேயா, கொஞ்சம் எனக்கு வெயிட் பண்ணுங்கள். நான் குயிக்காகவே எஃப்எஃப் எல்லாத்தையும் என் பண்ணிவிட்டு உங்களோட எஃப்எஃப்பையும் நான் போடுறேன். ஓகே, டிசம்பர் 18 பேட்டை விஸ் கேட்ட சிஸ்டரோட எஃப்எஃப் தான் டேயை டாப்பாக வச்சபடி நம்ம ஜேகே வில்லேஜில் இருக்கிற மாதிரியும், ஜேகேக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ், பேரண்ட்ஸ், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு சர்க்கிளுமே இல்லாத ஒரு சிங்கிள் பர்சன்டாகவும் டே ஜேகேயை மேரேஜ் பண்ணி அவரோட சிட்டிக்கே கூட்டிகிட்டு வர மாதிரி தான் ஸ்டோரி லைன் நீங்கள் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்ட மாதிரி தான் இந்த எஃப்எஃப்பை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேடா, இப்போ இந்த பாட்டுக்குள்ளே போடலாம். பாட்டை ஃபுல்லாக கேட்டீங்கன்னா நீ கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணு. ஓகே, நான் பேசுகிற கட்ட பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சு ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே வில்லேஜ் தான் கட்டுறாங்க. ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃப்ரீசிங்கான மூமெண்ட். மார்னிங் ஒரு 4 to 5 o'clock போல் அந்த பிளேஸில் ஒரு பர்சன் மட்டும் வரப்பில் நடந்தபடியே அந்த ஃபீல், அந்த ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குல்ல, 5 o'clock மூமெண்ட்டில் அந்த ஜில்லுன்னு இருக்குது. இந்த பிளேஸ் ஒரு மலைப்பகுதி மாதிரி தான். வில்லேஜ் சைடு மலைப்பகுதி. ஓகே, அந்த பிளேஸில் இருக்கிற குட்டி குட்டி செடிங்க, ஓகே, அந்த புடர் மாதிரி இருக்குதுன்னா அப்படி லைட்டாக டச் பண்ணி ரப் பண்ணபடி அதில் இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் பறிச்சபடி அந்த ஃப்ளவருக்கு கிஸ் பண்ணபடி நம்ம ஜேகே தான் கரெக்டாக ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு வராரு. இந்த பிளேஸில் ஏதோ ஒரு ஓகே வயல்வெளி, ஓகே, அந்த பிளேஸில் ஒர்க்குக்கு வந்துருப்பார். இந்த மாதிரி ஒர்க்குக்கு வேண்டாம், இதே பிளேஸில் தான் நம்ம ஜேகேயோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு மாதிரி ஹாரி இருக்கிறான். ஹாரிக்கு ஜேகே நோட் பண்ணிவிட்டு, இவ்வளோ நேரமாக ஜங்குக் ஒன்றா 100% காங்கலாங்கிற மாரி டென்ஷனில் என்ன திட்டிகிட்டு இருக்கான், ஒழுங்காக குயிக்காக ஒர்க்கை பண்ணு, இல்லைன்னா சேலரி தரமாட்டான் அப்படிங்கிற மாரி இப்படி திட்டவும் ஜேகே வேக வேகமாக அவங்க கூட சேர்ந்து அங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பாக்ஸ்க்குள்ளே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தால் ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒன்றா சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்க சொல்ல ஹாரி தான், எங்கள் பேரு ஜங்குக், நான் உங்ககிட்ட இதை கண்டிப்பாக சொல்லணும். சைல்ட்லேருந்து நம்ம 2 பேரும் ஒன்றாவே ஒரே பிளேஸ்லேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். உனக்கு பேரண்ட்ஸ் இல்லை, ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் இருந்தும் உன்னை யாருமே கேராக பாட்டுக்க பக்கத்தில் இல்லை. உன்னை அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்ருக்காங்க. ஏன்டா இப்போ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? அது ஜங்குக், அது என்னோடய பேரண்ட்ஸ். உன் பேரண்ட்ஸ் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 1 week to 2 weeksக்குள்ளே எனக்கு மேரேஜா. நான் அதர் பிளேஸ்க்கு போக போகிறேன். இதுக்கப்புறம் என்னால் உன் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதை திங்க் பண்ண சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகுது. நான் இந்த வில்லேஜிலேருந்து ஒரு சிட்டி லைஃப்குள்ளே மூவ் ஆன் ஆக போகிறேன். ஏன்னா 2 weeksக்குள்ளே உனக்கு மேரேஜா? ஆமாம், எனக்கு மார்னிங் தான் தெரியும். எனக்கு என்ன பண்ணனே தெரியல. என் 22 ஏஜ் தானே ஆகுது, இப்போவே ஏன் மேரேஜுங்கிற மாதிரியும் கேட்டேன். நல்ல பர்சன்ஸ், நல்ல ஹஸ்பண்ட், நல்ல ஒரு ஃபேமிலி கிடச்சா எப்படி அதை பிரேக் பண்ணுறதுன்னு என்னெல்லாமோ சொல்லி 2 weeks கழிச்சு மேரேஜுங்கிற மாதிரி என்கிட்டயே இன்விடேஷன் கார்டாக கொடுத்தாங்க. எனக்கு இது எதுவுமே தெரியாது. என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியல. இன்னும் ஒரு 1 weekக்குள்ளே என்னோடய ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் எல்லோரும் என் ஹவுஸ்க்கு வந்துருவாங்க. நான் மேரேஜ் பண்ணிவிட்டு அதர் பிளேஸ்க்கு போக போகிறேன். உன் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நான் போனதுக்கப்புறம் இன்னும் சிங்கிளாகிடுவேன்னு நினைக்க சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடா. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் சரியான போல்டான பர்சன்.
உன்னோட மேரேஜ் லைஃப் எனக்கு எவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட்டுன்னு நினைக்கிற என்னோடய ஃப்ரெண்டு. உனக்கு மேரேஜ் ஆச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக தானே அவன். நிச்சயமா இல்லைம்மா, உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லையா? எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஹாப்பி மேரேஜ் லைஃப் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு பேசிட்டு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சுல, நான் அப்போ ஹவுஸுக்கு போகிறேனுங்கிற மாரி ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கு இதே வில்லேஜ் தான். நான் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் 2 பேருமே டெட்டாக இருப்பாங்க. ஜங்குக்கோட டேடோட பிரதர், சிஸ்டர், கசின்ஸ் அந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் வில்லேஜில் இருந்தாலும் ஜங்குக்கை வந்து யாருமே சிலருந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஜங்குக்கோட டேடோட ஹவுஸ்லேயே தான் இருந்திருப்பார். அது ரொம்ப சின்ன ஹவுஸ் தான், ரொம்ப டேமேஜாகவும் இருக்கும். அந்த பொசிஷனில் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இருந்தால் போட்டு மட்டும்தான் நம்ம ஜங்குக் திங்க் பண்ணிட்டு இருப்பார். எல்லா பர்சன்ஸ் கூடயும் சேர்ந்து ஒர்க்குக்கு போகிறது, அப்புறம் இந்த வில்லேஜில் ஊர் தலைவர் பாருல அவங்களோட ஹவுஸுக்கு ஒர்க்குக்கு போகிறது, அவங்களோட வயல்வெளிக்கு ஒர்க்கு போகிறதுங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி தான் அவரோட லைஃப்பை மூவ் ஆன் பண்ணி வில்லேஜ் லைஃப்லையும் கொஞ்சம் ஸ்கூல் ஸ்டடியை முடிச்சுட்டு இருப்பார். காலேஜுக்கு போயின்னு இருக்க மாட்டார். இந்த மாதிரி இப்போ தான் கூட சைல்ட்ஹுட்லேருந்தே ஒரு சோல் மாதிரி, ஒரு ஷேடோ மாதிரி தான் கூட இருந்த ஃப்ரெண்டு மேரேஜ் பண்ணி போகிறானுங்கிற மாரி ஒரு மாதிரி பெயினான மூமெண்ட்லேயும் ஜங்குக்கு நேராக ஹவுஸுக்கு வராரு. எங்கே இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு இருந்தால் இப்போ டே சைடு தான் காட்டுது. டே அவர் இருக்கிற கண்ட்ரிலேயே நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் கிம் குரூஃபாஃபோட சிஓ, கிம்மோட ஒரே சன். இந்த மூமெண்ட்டுக்கு டேய், ஜிமினா, சுகா 3 பர்சன்ஸுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட். இதில் மீன் ஸ்கூல் டேஸ்லேயே ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிமினா தான் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார், டே ஹெல்ப் பண்ணியிருப்பார் ப்ரொப்போசலுக்கு. இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜிமினாவும் நம்ம டேக்கு கீழே பர்சனல் செக்யூரிட்டி மாதிரி, ஓகே, பர்சனல் செக்யூரிட்டி மாதிரி டே கூடயே தான் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சுகாவோட பேரண்ட்ஸோட கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மூமெண்ட்டில் 3 பர்சன்ஸுமே கரெக்டாக டேயோட சி ஒரு தான் இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் டே அங்கே என்னடா லேப்டாப்பை பார்த்துட்டு போட்டுண்டா, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, என்ன மேரேஜ் ஆகி 1 இயர் ஆயிடுச்சே, ஏதாவது குட் நியூஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி டே கேட்கவும், டேய் என்னடா அதர் பர்சன்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தா நீயே கேட்குற, நீ என்கிட்ட தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணால் அந்த கேள்வியை கேட்பண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே வந்து ஏதோ முக்கியமாக ஏதோ ஒரு மாதிரி மீட்டிங் சம்மந்தமான ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தான். டேட்டு அங்கே ஐயோ ஆரம்பிச்சிட்டான். என்னடா உனக்கு பிரச்சனை, டே நான் ஒரு 1 வீக்காக உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க போகிறேன்டா அப்படிங்கிற மாரி அழுவாரா என்ன பண்ணியல்டா. சுகாடா என்ன பிரிஞ்சிருக்கேன்னு சொல்லி அழுடா ஒரு லாஜிக்கு, அவனை பிரிஞ்சிருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அழுறானே அப்படிங்கிற மாரி சிகாஜி மீனாவை நோட் பண்ணா. டே மச்சி, பக்கத்தில் உன் ஹஸ்பண்ட் இருக்கான்டா, என்ன மாதிரிடா க்ரை பண்ணுற அப்படிங்கிற மாரி கேட்கவும், அவன்டா என் கூட எங்கேனாலும் வருவானே, நீ வரமாட்டல. ஆக்கா ஜிமின் ஏதோ பிளானோட தான் அங்கே வந்துருக்கான், அதான் ஃபேக்கு க்ரையிங்கா அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே நக்கலை நம்மகிட்டே நோட் பண்ணா. அவன் உன் கூட எங்கே நாள் வருவானா, என்னடா சுகாவுக்கு அவ்வளோடா ரெஸ்பெக்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அவன் நோட் பண்ணா. ஆமாம், அவன் என்னோட ஹஸ்பண்ட். ஒய்ஃப் எங்கே போனாலும் ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரணும்னா வரணும் அப்படிங்கிற மாரி சுகாவை பாட்டு ஒரு ஃபிங்கரை வச்சு நீட்டுறாரு. வரணும்னா வரணும் அப்படிங்கிற மாரி நீட்டவும், வேறு என்ன பண்ண, வரதா செய்யணும் அப்படிங்கிற மாரி சுகா ஜிமினாவை நோட் பண்ணா. ஆனால் மச்சி நீ வர மாட்டியே அப்படிங்கிற மாரி டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணா. உனக்கு என்ன பிரச்சனை, 1 வீக் எங்கள் ஹனிமூன் போறியா, ஹனிமூனுக்கு நான் வரணுமாடா அப்படிங்கிற மாரி கேட்கவும், டே மேரேஜ் ஆகி 1 இயர் ஆயிடுச்சுடா, அண்டா மேரேஜ் ஆனிவர்சரி ஃபஸ்ட்டு ஆனிவர்சரியோட ஹனிமூன் போகிறீங்களா அப்படிங்கிற மாரி டிக்கெட் வேணா புக் பண்ணட்டுமாங்கிற மாரி கேட்குறாரு. டே அங்கே நான் சொல்கிறது நீ கேளுடா, நீ என்னடா எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்க. ஷோபா நம்மளை ஒர்க் பண்ண விட மாட்டானோ, சரி அப்படிங்கிற மாதிரி லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு, என்ன வேணும் சொல்லு. டே மச்சி நான் 1 வீக், அதை விட்டுரு, எங்கே போகிற, நான் இப்போ கூட கண்டிப்பாக வரணுமா, கண்டிப்பாக நீ என் கூடயே தான் இருக்கணும். நான் யார்கிட்ட டைட்டை ஸ்பெண்ட் பண்ண முடியும், அடா சுகா இருக்கேனடா. ஹேய் அவன் ஹஸ்பண்ட்ரா, ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான்டா நிறைய சீக்ரெட்ஸ்லாம் தெரியும். ஹஸ்பண்டுக்கிட்ட அந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸாக பேச முடியுமா, இல்லை சுகா. ஃப்ரெண்டாக இருக்கட்டேன்ட்டு எல்லாத்தையும் சொன்னேன், பாய் ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் மறைச்சிட்டியே. பாட்டியா சுகா கூட எப்படி கரெக்டாக சொல்கிறான்ட்டு, டேய் அவன் உன்னை கலாய்க்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு,
என்னாச்சு சுகா? ஐயோ டயாங், மார்னிங் ஒரு கால் வந்துச்சு. அப்போலேருந்து என் உயிரை இப்படி தான் எடுத்தான். நான் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்னை விட்டுட்டு இப்போ ஒன்றை பிடிச்சிருக்கான். ஆ, கால் வந்துச்சா? என்ன கால் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணா, டேய் மச்சான், சரிடா அந்த மாதிரிலாம் ஃபேஸை வைக்கட்ட பார்க்க முடியல, என்ன வேணும்னு சொல்லு. என்னோட கசின் ப்ரோ இருக்காம்ல. கசின் ப்ரோவா? இருக்கான் கசின் ப்ரோ. அவனுக்கு என்ன ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள மேரேஜ் தானே, குட் நியூஸ். ஐயோ டயாங் அடியில், அந்த மேரேஜுக்கு நான் 1 வீக் முன்னாடியே போகணுமா? அங்கே போய் என்னடா பண்ண போகிற? அது எங்கள் ரிலேட்டிவ் மேரேஜில் நான் 1 வீக் முன்னாடியே அங்கே இருக்கணுமா? மேரேஜ் அங்கே எப்படிலாம் நடக்குனுங்கிற மாதிரி நோட் பண்ணணுமா? என் பேரண்ட்ஸ் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ ஹாப்பி, நீங்கள் சுகமாக இப்போவே கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். டேட்டு அங்க அந்த மாதிரி சொல்லாதடா, நீ என் கூட வாடா, அந்த பிளேஸ் ரொம்ப போர் அடிக்கும்டா, எனக்கு போர் அடித்தா நான் டென்ஷன் ஆயிடுவேன்டா, அப்புறம் பாவம் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ நீ டென்ஷன் ஆக்கக்கூடாது, நீ டைத்தை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணதுக்கு நான் உன் கூட வரணுமா? டே மச்சான், இந்த ஜிமினாவை பற்றி உனக்கு ஃபுல்லாக தெரியும்ல, ஏன்டா என்னை எப்படி கட்டுற விடுற, ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாரி ஜிமினா நம்மகிட்டயே பிடிச்சி படாத பாடுபடுத்தி கடைசியில் ஓகே பண்ண வச்சிடுவாரு. அப்பா ஓகேன்னு சொல்லிட்டான்டா. சே, இந்த ஓகேங்கிற இந்த 4 வேர்டுக்காண்டி 4 மணி நேரம் பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வாட்செல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, சரிட்டா லக்கேஜ் எல்லாம் கரெக்டாக பேக் பண்ணிடு, நம்ம வில்லேஜுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இது டேய், உன் கசின் ப்ரோக்கு மேரேஜ்னதோட நான் ஏதோ அதர் சிட்டி நினச்சேன், வில்லேஜுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மலைப்பகுதி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. டேய் இந்த மாதிரி கேட்டா, அம்மாண்டா அந்த பிளேஸ் ஒரு மலைப்பகுதி தான், டூரிஸ்ட் கூட நிறைய பர்சன்ஸ் அங்கே போவாங்க. ஆனால் பட் அந்த பிளேஸ்லேயும் ஒரு வில்லேஜில் தான் என்னோடய கசின் ப்ரோ இருக்கான், அங்கே தான் போகிறோம். ஷோ, இதைத்தான் முதல்ல கேட்டுருக்கணும். அங்கே நான் வரல ஜிமீன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட போராடி எஸ் கேட்டிருக்கேன், எஸ்னுங்கிற வேடா கேட்டிருக்கேன், அமைதியாக பேக்கப் பண்ணுறேன், நீ ஏன்டா சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து நின்று போனா, சுகா உங்ககிட்டையும் இதே மாதிரி தான் ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் பண்ணி எஸ்ஸு ஓகே நான் வாரேன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் தான் வில்லேஜுக்கு போகிறேனுங்கிறதே சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ தானே புரியுது, என்னடா நான் சிங்கிளாக இருப்பேன், எனக்கு போர் அடிக்கும், எனக்கு டென்ஷன் ஆகும், நாமல வில்லேஜுக்கு போகிறதுக்கிட்ட இவ்வளோக்குள்ள ஆர்ப்பாட்டம் பண்ணானா அப்படிங்கிற மாரி டென்ஷன் ஆகி இதுக்கு மேலே ஜிமினாக்கிட்ட போய் எதுவும் பேச முடியாது, எஸ்ன்னு வேற சொல்லிட்டோமேங்கிற மாரி டென்ஷனை நம்மகிட்டே உட்காந்துருந்தான். அப்படியே ஒரு 1 வீக் மூவ் ஆன் ஆயிடுச்சு. 1 வீக் மூவ் ஆன் ஆகி இப்போ நம்ம ஹாரிக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு 1 வீக் இருக்குது. அந்த டைத்துக்கு கரெக்டாக இப்போது நம்ம சைடை தான் கட்டுது. சுகா ஜிமின் 3 பர்சன்ஸுமே கரெக்டாக டேயோட காரில் தான் இங்கேருந்து கிளம்புறாங்க. டே மச்சான் டக்குன்னு காராடு. சுகா பேக் சைடில் உட்காந்துருக்கான்டா, அங்கே போயிருடா. நான் ரொமான்ஸ் ஆடா பண்ண போகிறேன், அங்கே போயிருக்கிறதுக்கு நான் இங்கே இருக்கிறேன். சுகா நீ பத்திரமா பேக் சைடில் இருந்துக்கோ. ஏன் பேக் சைடு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வெளியே போயிருமே நினச்சிட்ருக்கியா? நீ பண்ணாலும் பண்ணுவேன், எங்கே 2 பிளேஸ்க்கு சிங்கிளாக போக வச்சுடுவேன். டேயாங்க டோரை எல்லாத்தையும் லாக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமின் ப்ராப்ளம் ஆகாதடா, அதான் நான் வரேன்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேனடா, ஏன்டா இந்த மாதிரி டென்ஷன் ஆகிறேன். டேயாங்க முதல்ல கார் எடு, இல்லைன்னா இவன் என் கழுத்தையே அறுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி சிகா ஜிமினா படிச்சுட்டுனா, பேபி இந்த மாதிரிலாம் பேசுகிற, நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, எனக்கு எவ்வளோ பெயின் ஆகுன்னு உனக்கு தெரியும்ல. ஆமாம் ஜிமின், ஆமாம், இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், உனக்கு அப்படியே தாரையாக கண்ணீர் கொட்டிடும் எனக்கு தெரியும். அமைதியாக சாங் கேட்டுகிட்டே பார்ப்போம், ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணபடி போவோம். சூப்பர் அப்படிங்கிற மாதிரி காரில் சாங்கை ப்ளே பண்ணபடி ஃபஸ்ட்டில் நம்ம ஜிமினாடா சாங் பாடுறாரு, அப்புறம் அந்த வைபுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுகா பாடம் யூமின் 2 பேரும் சாங் பாடின நம்ம சும்மா இருப்பாரா. நம்ம காரை ட்ரை பண்ணபடியே சாங் பாடினபடி ரொம்ப ஜாலியாக அவங்க சிட்டிலேருந்து கரெக்டாக வில்லேஜுக்கு கிளம்பி வராங்க. இந்த மாதிரி வில்லேஜுக்கு கிளம்பி வந்தால் இப்போ வில்லேஜ் தான் கட்டுறாங்க. வில்லேஜில் நம்ம ஹாரிடாம் ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சி நேராக ஹாரியோட பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டு விடுறாரு. என்னடா அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் கேட்கவும்,
இன்னும் 1 வீக் கழிச்சு நான் அதர் பிளேஸுக்கு போக போகிறேன். ஜங்குக் இதே பிளேஸில் இருந்தாலும் என் கூட இருந்த மாதிரி ஃபீல் இல்லவே இல்லை. 1 வீக் கழிச்சு இவனை விட்டு பிரிய போகிறோன்னு நினைக்க சொல்ல எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன் மேரேஜ் எண்டாக்கட்டும் நம்ம ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்லாம் நிறைய பர்சன்ட் இந்த பிளேஸ்க்கு வர வச்சுருக்க. ஜங்குக்குமே நம்ம ஹவுஸ்லேயே இருக்கட்டுமே. ஆனால் நான் இந்த வில்லேஜ் தானடா, என்னோட ஹவுஸ் பாரு, ஒரு 4 ஹவுஸ் தாண்டி தானே. வாய முடிட்டிரு அப்படிங்கிற மாரி பேரண்ட்ஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டேன். சரி ஓகே, உனக்கு டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும் கூட ஒரு பர்சன்ட் கம்ஃபர்டபுளாக பேசுறதுக்கு வேணும்னா ஜங்குக்கு உன் கூட இருக்கட்டும். ஜங்குக்கு நீ வேணால் ஹாரி மேரேஜ் எண்டாக்கிட்டேன் ஜங்குக் ஹாரி பக்கத்தில் இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி பேசினா ஜங்குக்கு வந்து ஷாக் ஆகி ஏன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே எங்கள் ஹவுஸை முழுக்க வந்து அரேஞ்ச் ஆகிடுவாங்க. நான் யார்கிட்ட பேச முடியும்? என்னால் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. பிறகு எனக்கு வேற கொஞ்சம் டென்ஷனாகவும் இருக்குது. அதான் பக்கத்தில் நீ இருந்தீன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல, நீ ஏன் கூட இரு அப்படிங்கிற மாதிரி ஹாரி ஜங்குக்கு டான்ஸை ஹோல்ட் பண்ணபடி கரெக்டாக அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் ஜங்குக்குமே இங்கே நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே நோட் பண்ணுறாரு. ஏன்னா வில்லேஜ் ஸ்டைல் மேரேஜுங்கிறதுனால அந்த 1 வீக்குமே ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி இப்போது ஹாரியோட ஹவுஸையே ஃபுல்லாக மேரேஜ் செட்டப்லாம் டெக்கரேட் பண்ணுறாங்க. மேலே டோர்னை கட்டுறது, வாழை மரம் நடுறதுங்கிற மீதி ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பாட்டு ரெடி பண்ணுறத நம்ம ஜங்குக் ரொம்ப வியடாக பார்க்குறாரு. அதோட ஒரு சின்ன பெயின் இருக்குது. அவனுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவனோட மேரேஜ் இந்த அளவுக்கு கிராண்டாக எல்லாமே ரெடியாகி மூவ் ஆன் ஆகுது. நமக்கும் மேரேஜுன்னு சொல்ல இந்த மாதிரிலாம் நமக்கு மேரேஜ் ஒர்க்லாம் பண்ணுவாங்களா? நம்மளோட மேரேஜ் என்ன மாதிரி இருக்கும்? நமக்கு மேரேஜ் லைஃப்னு ஒன்று இருக்கா? என்னோடய பார்ட்னர் யார்? நான் யாரை மேரேஜுக்கு பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே நடக்கிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல இவ்வளோ டேஸ் நம்ம ஜங்குக்கு தன்னோட பார்ட்னர் பற்றின திங்கிங்கே வந்துருக்காது. ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்க சொல்ல தானும் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்க்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கணும், ரிங் போட்டுக்கணும், இங்கே நடக்கிற குட்டி அந்த சடங்குல அது எல்லாமே பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை, ஒரு ட்ரீம் ஜங்குக்குள்ளேயும் வருது. ஆனால் அதை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு பேரண்ட்ஸ் யாருமே ஜங்குக் பக்கத்தில் இல்லை. இந்த மூமெண்ட்டுக்கு இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கும் ஹாரியும் தான் நேராக அவங்க ஹவுஸ்லேருந்து வெளியே வந்தோம். அந்த ஹவுஸோட டோர் ஓகே, அந்த ஹவுஸோட டோர் கிட்ட கரெக்டாக வந்து நம்ம டேவோட கார் நிற்குது. கார் நிற்கிறத பார்த்துட்டோட ஹாரி தான், அச்சோ இவனா, இவன் ஏன் 1 வீக் முன்னாடியே வந்தான்? டேய், நீ மேரேஜுக்கு ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னாடி வந்தாலே காணுமடா, இப்போவே ஏன்டா வந்த அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக ஜிமினாவை நோட் பண்ணுறாரு. என்ன பண்ணி நோட் பண்ண ஜிமினா காரை விட்டு இறங்கினவே கிட்டலே, டே ஹாரி என்ன மேரேஜ் பண்ணிக்கு வரியாமே அப்படிங்கிற மாதிரி நேராக ரன் பண்ணவே கிட்டலையே ஜங்குக் லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு ஹாரியை வந்து ஹக் பண்ணபடி பிடிக்கிறாரு. என்னடா என் மேரேஜுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் பண்ண நீ? கலாய்ப்பு வேற. மேரேஜ் பண்ணிட்ட, சுகா ஹேண்ட்ஸில் சிக்கிட்ட, அவ்வளோதான் ஜிமீன், உனக்கு எண்டுங்கிற மாதிரி கலாய்ச்சல. டே அடிக்கு ரிவெஞ்சு கொடுக்கியாடா? இப்போ ஏன் மேரேஜுக்கு வந்துருக்க? பின்ன உன் மேரேஜுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் வந்தா காணாது. ஆனால் ஏன் 1 வீக் முன்னாடி வந்தேன்? இந்த 1 வீக்கும் உன்னை நான் டார்ச்சர் பண்ண போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பேசுனா, டே ஜிமினு மேரேஜுடா தெரியுதுடா, என்ன அம்மா என் மேரேஜில் ப்ராப்ளம் பண்ண, என்கிட்ட என்ன அம்மா ப்ளே பண்ண, எவ்வளோ டென்ஷன் ஆக்குனேன், உன்னால் சுகா கிட்ட எத்தனை டைம் நான் திட்டு வாங்கினேன் தெரியுமா? பாரு உன் மேரேஜ் எண்டாகட்டும், இந்த ஜிமினாவை பார்க்க சொல்லலாம் உனக்கு பயம் வரணும். என்னை பார்த்த உடனே உனக்கு அள்ளி விட்டுருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஹாரிக்கிட்ட இந்த மாதிரி ஜிமினா பேசிகிட்டு இருந்தான். நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி யாரடா இந்த பர்சன் வந்த வீட்டில் ஹாரியை ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்கிற மாதிரி ஷாக்கான மூமெண்ட்டில் நோட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம டேடாம் அவர் கொண்டு வந்த திங்ஸஸ் எல்லாத்தையும் ஜங்கு கேட்டு அங்கே ஒர்க் பண்ணுற பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஆன்சரை லக்கேஜையும் திங்ஸஸையும் கொடுக்கவும் ஜங்குக்கு ஷாக் ஆகி வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கொண்டு வந்த இந்த லக்கேஜை கீழே போட்டுருவாரா? இந்த மாதிரி போட்டால் டென்ஷன் ஆகிட்டாரு. டேய், ஒரு திங்ஸை கூட உனக்கு ஒழுங்காக பிடிக்க தெரியாதா? இந்த மாதிரி என்னோடய காஸ்ட்லி லக்கேஜை கீழே போட்டுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே எடிட்ட
என்ன என்ன நீங்கள் திட்டுறீங்க? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன உங்கள் சர்வெண்டா? எல்லா திங்ஸையும் ஏன் ஹேண்ட்ஸில் தூக்கிட்டு பத்திரமா வச்சுக்கோணுங்கிறீங்க. நான் ஒன்றும் சர்வெண்ட் ஒர்க்குக்கெலாம் அங்கே வரல அப்படிங்கிற மாரி டே போட்டு விட்டுட்டு நான் டே காண்டாகி டே ஜிமினி யாடா இவன் இந்த பிளேஸில் என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோன்னு கொடுத்தா தூக்கி போட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட சொன்னால் அந்த அக்கா பிரேக் பண்ணிவிட்டு டே நீ யார்டா அது நியூ பர்சன் மாதிரி இருக்குது என்னோட பிரதரோட ஹவுஸில் உனக்கு என்னடா ஒர்க் அப்படிங்கிற மாரி ஜிமினா கோமா ஜங்குக்கு திட்டம் ஹாரி கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி என்றாகி அவன் என்னோட ஃப்ரெண்டு அவன் ஒன்றும் இங்கே உங்களுக்காக ஒர்க் பண்ணதுக்கோ சர்வெண்ட்டுக்காக வரல ஏன் கூட கம்பெனி கொடுக்க வந்திருக்கான் அப்படிங்கிற மாரி வாடா ஜங்குக்கு ரெண்டு போகலாம் அப்படிங்கிற மாரி போனோம் டென்ஷன் ஆகி டே திங்ஸ் எல்லாத்தையும் கீழே போட்டலடா சாரி சொல்டா அப்படிங்கிற மாரி கட்டுவாராங்க மாரி கட்டுனா சாரிலாம் அவனுக்கு சொல்ல முடியாது போடா அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு சொல்ல கட்டுறாரு இந்த மாதிரி கட்டுனா பாட்டி அவனுக்கு திமிர அவனுக்கு என்ன ஏஜிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாரி கேட்டான். நம்ம டேக்கு 32 ஏஜ் இருக்கும், நம்ம ஜேக்கிக்கு 22 ஏஜிட்டாக இருக்குது. என்ன ஒரு திமிரு, என்னோடய ஏஜுக்கு கூட அவர் எக்ஸ்பெக்ட் கொடுக்கலடா போட்டு பேசுகிறான்டா அப்படிங்கிற மாரி டென்ஷன் ஆகி இதுக்குடா இந்த பிளேஸ்க்கு வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாரி கடுப்பாக வர அந்த மாதிரி கடுப்பானா மச்சி வாடா ரூமுக்கு போகலாம். இது 3 பர்சன்ட்ஸு ஒரே ரூமா அண்டர் திங்கிங்லாம் வச்சுக்காட உனக்கு தனி ரூம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அந்த லக்கேஜி திங்ஸு எல்லாத்தையுமே டேயோடது ஜிமினா கூடது சுகா உள்ள தூக்கிக்கிட்டு நேராக ஹாரியோட டேடுக்கிட்ட வந்தால் ஹாரியோட டேடு கொஞ்சம் ரிச்சான பர்சன்ட் தான். ஜங்குக்காக தான் ஹாரி அந்த ஊர் தலைவர் வரும்போம்ல அவங்க பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு ஜங்குக்கு சிங்கிளாக போகிறதுனால ஒரு சின்ன ஹெல்ப் ஒரு சின்ன சப்போர்ட்டுக்காக தான் சேட்லேருந்து நம்ம ஹாரி ஜங்குக்கு என்ன பண்ணாலும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பக்கத்துலேருந்து எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்டு இருந்துருப்பார். இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஹாரியோட டேடை நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹக் பண்ணி கொஞ்சம் அப்படி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பேசிப்பாங்களோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். டேக்கு ஒரு ரூமை கொடுக்குறாங்க, நம்ம யூமினுக்கு ஒரு ரூமை கொடுக்குறாங்க. டே கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ராகி அந்த திங்ஸஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு டென்ஷன் ஆகுறாரு. இவனுக்கு என்ன திமிரு, என்னோடய திங்ஸை வேற கீழே போட்டுட்டான். வச்சுச்சோ அதுக்குள்ளே தான் லேப்டாப் இருந்துச்சு அப்படிங்கிற மாரி அந்த லக்கேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா லேப்டாப்புக்கு எதுவும் டேமேஜ் ஆகலை, தப்பிச்சிட்டான். லேப்டாப் மட்டும் டேமேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாரி ஒரு டென்ஷன்னு நம்மகிட்ட இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் ஆகிருச்சு. நைட் ஆன அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாருமே ஃபுட்டை சாப்பிட்றாங்க. இப்போ எல்லோரும் சாப்பிட உட்காந்துருந்தா நம்மகிட்டே உட்காந்துருந்துருக்காரு. என்னடா டேபிள்லாம் இல்லையாடா, டெஸ்க்லாம் இல்லையாடா, டைனிங் டேபிளில் தானே சாப்பிடுவேன், என்ன தரையில் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணா. இதுக்கே இப்படி கொஸ்டின் கேட்குற, இன்னும் போக போக பாரு அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே ஜிமினாவை நோட் பண்ணா. என்னாச்சு சுகா, செம்மையாக இருக்கும் ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா என்ன மாதிரி சொன்னால் அந்த பிளேஸில் இங்கே மேரேஜுக்கு வந்திருக்க எல்லா பர்சன்ஸ்க்குமே ஒன்றாட சாப்பாடு கொடுக்குறாங்க, ஃபுட்டாக சர்வ் பண்ணுறாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா நம்ம சுகா இவங்க எல்லோரும் தான் உட்காந்துருக்காங்க. சுகா அப்புறம் ஜிமின் இந்த பொசிஷனில் உட்காந்துருந்தோம். டேக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஜங்குக்கு ஒவ்வொரு ஒர்க்கு இந்த ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுவோம்ல அந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காரு. ஹாரியுமே அதே ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். வாழை இலையை அப்படியே ஒவ்வொருத்தரோட ஹேண்ட்ஸில் கொடுக்கவும் டேவோட ஹேண்ட்ஸில் அந்த இலையை கொடுத்தான். என்னடா மாடு நினச்சிட்டாங்களா என்ன, இதை கட்சி சாப்பிடணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக் ஆகி என்னடா பிளேட்டை கொடுக்கறதுக்கு இப்படிலாம் இதை கொடுத்துருக்காங்க, இது என்ன பண்ணணும், ஃபுட்டு வர திண்டி இதை சாப்பிடணுமா அப்படிங்கிற மாரி சுகாவை நோட் பண்ணா. அது கிடையாதுடா, தரையில் வச்சு சாப்பிடணும்டா அப்படிங்கிற மாரி சொல்லவும் எல்லாருமே அப்படி தரையில் வைக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயுமே அந்த தரையில் வைக்கிறாரு. இதுலையாடா சாப்பிடணும், பிளேட்டில் இல்லையா என்ன, பிளேட்டில் தானே எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தான். கரெக்டாக இந்த மாதிரி ஃபுட்டை சர்வ் பண்ணிட்டு வர ஜங்குக்கு தான் டேயோட அந்த வாழை இலை மேலே இருக்குல்ல அந்த இலை மேலே வைப்பாரா ஃபுட்டை இந்த மாதிரி வச்சா என்னடா இந்த மாதிரி டக்குன்னு கொட்டிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே போட்டுட்டு ஜேகே ஷாக் ஆகி நான் கரெக்டாக தானே வச்சேன், என்ன வச்சேனுங்கிற இதில் யார்டா சாப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா நம்ம ஜிமினாடா நீ வச்சுட்டு போடா அவன் அப்படி தான் கட்டுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. ஃபுட்டை மட்டும் எல்லா பர்சன்ஸ்க்குமே வச்சாச்சு. எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம மட்டும்தான் சாப்பிடவா வேண்டாமாங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக்குமே நோட் பண்ணுறாரு. எல்லாருமே டக்குன்னு ஒரு மாதிரி அவங்க ஹேண்ட்ஸை வச்சு சாப்பிட்றாங்க. இது வரைக்கும் ஹேண்ட்ஸை வச்சு
சாப்பிட்டதே கிடையாது. ஸ்பூனு ஸ்போக்ஸுங்கிற மாரி அந்த வச்சு சாப்பிட்டு பழகுனவர் ஹேண்ட்ஸை வச்சு எப்படிடா சாப்பிட்றதுங்கிற மாரி ஒரு மாட்டி அவருக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்வர்டான மூமெண்ட். அந்த பிளேஸ்லேருந்து டக்குன்னு எழுந்துப்பார். என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாரி யூமின் 2 பேரும் நோட் பண்ணா, அது ஒன்றும் இல்லை எனக்கு பசிக்கலை அப்படிங்கிற மாரி அங்கேருந்து எழுந்து ஹாரியோட ஹவுஸுக்கு பேக் சைடில் வந்து இருக்காரு. டேக்கு ரொம்ப பசிக்கிட்டு இருந்தாலும் அந்த பிளேஸில் எப்படி உட்காந்து சாப்பிடன்னு தெரியாமல் ஹவுஸ்க்கு பேக் சைடில் வந்து நிற்கிற அந்த மூமெண்ட்டுக்கு டேக்கு ரொம்ப பசிக்குது இருந்தாலுமே இவங்க என்ன இந்த மாதிரி சாப்பிட்றாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம ஹவுஸில் சாப்பிட்டதே கிடையாதுங்கிற மாரி அந்த மூமெண்ட்லேயே திங்க் பண்ணபடி இப்போ பசிக்குதே என்ன பண்ணானுங்கிற மாரி டே வந்து அவர் ஏதோ ஸ்நாக்ஸ் வச்சுருப்பாரு. அவரோட சிட்டிலேருந்து வர சொல்ல ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துருப்பாரு. அதில் ஏதோ ஸ்நாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாரா. பட் அதுவும் நம்ம டேக்கு ஃபுல்ஃபில் ஆகலை. அந்த மூமெண்ட்டுக்கு டென்ஷனில் இருந்தோம். டேக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம ஜங்குக்கு தான் என்ட்ராகிறாரு. பிளேட்டில் ஃபுட்டை எடுத்தபடி என்ட்ராகிறாரு. ஒரு வேளை அதில் சாப்பிட்டுட்டா நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்கும்ங்கிற மாதிரி திங்க் பண்ணி பிளேட்டில் ஃபுட்டை எடுத்து வந்து டே முன்னாடி நீட்டுனா டேக் கோவமாக நம்ம ஜேகே பார்க்குறாரு. உங்களுக்கு அந்த இலையில சாப்பிட பிடிக்கலல்ல, இதில் சாப்பிடுங்க. ஆனால் அந்த இதில் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஃபுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்திருக்கும். சரி ஓகே, எனக்கு ஒர்க் இருக்குது. நீங்கள் ரொம்ப உங்களுக்கு பசிக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு ஒர்க் இருக்குங்கிற மாதிரி பிளேட் அங்கே கொடுத்துட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போனால் டேய் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. அந்த மாதிரி கூப்பிட்டா ஜங்குக்கு திரும்பி என்னங்கிற மாதிரி கேட்டான். எனக்கு எனக்கு வந்து என்ன ஏதாவது வேணுமானோ, நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து எனக்கு அப்படிங்கிற மாரி ஒரு மாதிரி திணறதை பார்த்துட்டு என்னங்கிற மாரி ஜொங்கு க்ளோஸாக வந்து கேட்டான். ஸ்பூன் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இந்த மாரி கேட்டால் இதை நீங்கள் அப்போவே கேட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்குமே அங்கே போய் ஹாரியோட மாம்கிட்ட கேட்டு ஸ்பூன் எடுத்து வந்து டேட்டா கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா டேக்கு வந்து யார்கிட்ட எடை எப்படிடா கேட்கன்னு ஒரு மாதிரி திணறின பொசிஷனில் இருந்த அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போகிறத பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் இது நீங்கள் மவுட்டர்கிட்ட இருந்தே கேட்டுருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்கு கம்பெனி நேராக ஒர்க்குக்கு மற்ற ஒர்க்ஸ்லாம் பண்ணதுக்கு போயிடுவார். இந்த மாதிரி பண்ணோம். இப்போ டைம் வந்து ஒரு 10 மேலே ஆயிடுச்சு. யாருமே ஸ்லீப் பண்ணல. எல்லோரும் ஒரு மாதிரி ஸ்டோரிஸ் அவங்க லைஃப்பில் நடந்ததெல்லாம் ஸ்டோரி மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம யூமின் தான் ஐயோ முடியல, ரூம்குள்ளே இருக்க முடியுதா, ஏன்டா கட்டுறீங்க, எனக்கு டுக்கமாக வருதுங்கிற மாதிரி ஜிமின் அட்டென்ஷனா. சுகா அப்பலாம் இல்லை, ரொம்ப ரிலாக்ஸாக பெட்டில் ஸ்லீப் பண்ணப்படி பட்டிருக்காரு. சுகா ரிலாக்ஸாக ஸ்லீப் பண்ணுறது ஜிமினாவுக்கு பிடிக்கல. ஏண்டா டே நான் தூக்கம் வராமல் டென்ஷனாக இருந்தால் நீ கூலாக வேறு ஸ்லீப் பண்ணுறியாடா அப்படிங்கிற மாரி சுகாங்கிற மாரி சுகாவோட சேஸை சுரண்டிக்கிட்டு இருக்காரு. என்னடா உனக்கு வேணும், எனக்கு ஸ்லீப்பிங் வரல சுகா, எனக்கு வருது, உனக்கு எப்படி வருது, அண்ணெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட் பக்கமாக திரும்பி போயிட்டேன். சுகா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வர டே என்ன டென்ஷன் ஆக்காட்டடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன், இப்போ என்ன உனக்கு தூக்கமாக வரணும், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ கிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சிமினாவும் அப்படி சுகா பக்கத்தில் க்ளோஸாக வந்து சுகாவோட ஆப்ஸில் கட்ட வச்சேன். சுகா அப்படியே நம்ம சிமினாவை டைட்டாக ஹக் பண்ண போயிடி இப்போ அமைதியாக ஸ்லீப் பண்ணு, இந்த மாதிரி ஹக் பண்ணால் ஸ்லீப் பண்ணு, ஐஸை மண்டல க்ளோஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்ல நம்ம சிமினா பண்ணுவாரா. அந்த மாதிரி பண்ணோம். சிமினாவோட பேக் சைட் முடுக லைட்டாக தட்டி கொடுத்தபடி கொஞ்சம் சாஃப்டாக ரப் பண்ணபடி நம்ம ஜிமினாவை ஸ்லீப் பண்ண வைப்பாரா. அந்த மாதிரி ஸ்லீப் பண்ண வச்சா கொஞ்சம் ஹவர்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம சுகா தட்டி கொடுக்குற மூமெண்ட்டுக்கு ஜிமினா ஸ்லீப் ஆயிடுவார். ஐயோ இவனையே என்னால் சமாளிக்க முடியல, எங்கள் 2 பேருக்குன்னு ஒரு பேபி வந்து அது என்ன மட்டும் இல்லாமல் இவனே மெடி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பாடுபட போகிறேன்னு தெரியல. ஒரு ஜிமினாவையே என்னால் சமாளிக்க முடியல, இன்னொன்று வேறையா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி நம்ம ஜிமினாவை ஹேக் பண்ணபடி நம்ம சுகா ஸ்லீப் பண்ணோம். டேக்குமே செம்ம டிப்ரெஷன் ஆகிட்டு அவர் லேப்டாப்லேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏன் இந்த மாதிரி சவுண்டாக பேசிக்கிட்டே இருக்காங்க, டைம் 10 தாண்டிடுச்சு, ஸ்லீப் பண்ண வேண்டியது தானேங்கிற மாதிரி அப்படியே ரூமை விட்டு வெளியே வருவாரா. வெளியே வந்தால் அவருக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு இப்படிலாம் கட்டாதீங்க சிரிக்காதீங்கன்னு சொல்லவா முடியும். அந்த மூமெண்ட்டுக்கு ஹவுஸ்லேருந்து வெளியே வந்து ஒரு பிளேஸ் மற்றும் ஒரு ட்ரீ பக்கத்தில் இருந்தார். அதே ட்ரீ பக்கத்தில் வந்து அமைதியாக உட்காந்துருந்தா தூரத்தில் சிரிக்கிற சவுண்டு கேட்குது. என்ன
இந்த பிளேஸ்லேயும் ஸ்மைல் சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கொஞ்சம் ஷாக் ஆனோம். இப்போவும் பயங்கரமாக சிரிக்கிற சவுண்டை கேட்டு நம்ம டே பயந்துட்டாரு. ஒருவேளை இங்கே கோஸ்ட் இருக்குமோ, இந்த ஜிமினா சொன்ன மாதிரி வில்லேஜில் நிறைய கோஸ்ட் இருக்கும் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி பயத்திலே இருந்தோம். டே ஹாரி, அண்ணன் மாட்டி பண்ணாதுடா, நான்டா சொன்னேன்லடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பேசுகிற வாய்ஸ் அது கோஸ்டெல்லாம் கிடையாது, அங்கே யாரோ இருக்காங்கங்கிறதே நோட் பண்ணிவிட்டு அந்த சவுண்டை கேட்டு கரெக்டாக அந்த ட்ரீயை விட்டு மூவ் ஆகி கொஞ்சம் தூரம் நடப்பாரா அந்த மாதிரி நடந்தோம். நம்ம ஆரியும் நம்ம ஜங்குக்குன்னா மின்மினி பூச்சிங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. டே 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 அது எனக்கு வேணும்டா, ஏன்டா நீ அதை பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு பிடிச்சிட்டு, சரி இப்போ நீ அப்படியே நிற்கிறியா, நான் இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேண்ணா, டே அதெல்லாம் பறந்துருச்சுன்னா அதெல்லாம் பறக்காட்டு, நீ அப்படியே நில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே நிற்க வைக்கிறாரு. டே ஹாரி, ஏதோ என்கிட்ட செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்க, அதனால எனக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மின்மினி பூச்சியை பாக்ஸில் பிடிச்சிருப்பார்ல, அதை எல்லாத்தையும் ஜங்குக்கு மேலே கொட்டுறாரு. கொஞ்சம் அது பறந்துருக்கும், மீடியெல்லாம் ஜங்குக்கோட நோஸு, ஐஸு, அப்புறம் சீக்ஸு, லிப்புனுங்கிற மாதிரி அவரோட ஷோல்ட்ரு, செஸ்ஸுங்கிற மாதிரி அப்படி அவரோட ட்ரெஸ்ஸஸ்லேயும் ஃபேஸ்லேயும் அப்படி உட்காண்ட்ருக்கு. ஓகே, அந்த மாதிரி உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டுக்கு அப்படியே அந்த மின்மினி பூச்சியில் லைட்ஸ் இருக்கும்ல, அதை அப்படியே விட்டு விட்டு எரிகிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. ஸ்மைல் பண்ணப்படி டே 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 பார்த்தியா அது லிப்பில் இருக்குது, இன்னும் மவுட்டை ஓப்பன் பண்ணும் அவன் மவுட்டுக்குள்ளே போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரி கலாய்க்கிறாரு. இந்த மாதிரி கலாய்ச்சோம். ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பி. அவ்வளோ மின்மினி பூச்சிங்கள் அவரோட பாடி மேலே இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகி அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடி சூப்பராக இருக்குடா, நான் கேட்டேன் என்கிட்ட எனக்காக ரிஸ்க் எடுத்து இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரிடம் இந்த மாதிரிலாம் நான் அந்த பூச்சை பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி வச்சா நிற்குமானுங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட தான் கேட்டுருப்பாரு. அதுக்காக நம்ம ஜங்குக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஹாரிக்கிட்டேயும் கூப்பிட்டுருப்பாரு. செக் பண்ணி இவரை பார்க்க சொன்னால் அவரையே செக் பண்ணி பார்க்க வச்சுருக்காரு. இந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கோட ஃபேஸில் நோஸ்லங்கிற மாதிரி அது அப்படி க்யூட்டாக ப்ளிங் பண்ணப்படி இருக்க மூமெண்ட்டுக்கும் இந்த நைட்டு டார்க்கான மூமெண்ட்டில் அப்படி எல்லோ கலரில் அப்படி மின்மினி பூச்சி மின்ற மூமெண்ட்டும் ஜங்குக்கோட அந்த ஸ்மைலும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குமா. இந்த ஒட்ட மூமெண்ட்டை பார்த்து நம்மகிட்டே ஃப்ளாட் ஆகிட்டாரு. ஃப்ளாட் ஆன பொசிஷன்லேயே கொஞ்சம் ஸ்கிப் ஆகி கீழே விழ போவாரா இந்த மாதிரி போனால் நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி டக்குன்னு மூவ் ஆகிற மூமெண்ட்டுக்கு அந்த மின்மினி பூச்சிங்களாம் டக்குன்னு பறக்குமா இந்த மாதிரி பறந்தா டே ஷாக் ஆகி கீழே விழுந்தவர் டக்குன்னு எழுந்து நிற்கிறாரு.